அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். ஜிம் ரீவ்ஸ்னு ஒரு புகழ்பெற்ற பாடகர் ஒருத்தர், பாப் இசை பாடகர், மேற்கத்திய பாடகர். அவர் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சவர். இசை உலகத்தில் இனிமேல் அவரளவுக்கு சம்பாதிக்க முடியாது அப்படின்னு அந்த துறையில் இருக்கிறவங்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு பெரிய பாடகர். அவர் பாடுவது மட்டுமில்ல, ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு ஓராண்டு காலம் அமெரிக்காவை நடந்தே கடந்திருக்கிறார். சும்மா அப்படி நடந்து போவோமே அப்படின்னு பல மாகாணங்கள், பல ஊர்கள், பல மனிதர்கள், பல உணவுகள், பழக்க வழக்கங்கள், பல்வேறு வகையான ஆனந்த இன்ப அனுபவங்கள் எல்லாத்தையும் அவர் சேகரித்திருக்கிறார். அப்படி அமெரிக்கா முழுக்க அவர் சுற்றிட்டு வந்துட்டு அவர் அருமையாக ஒரு தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் ஒரு பிழிவு மாதிரி ஒரு 2 வரியில் சொல்கிறாரு. ரொம்ப அருமையான வாசகம். அவர் சொல்கிறார் பாருங்க, வாழ்க்கைக்கு பணம்தான் தேவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் தேடுகிற நிம்மதியை அந்த பணத்தால் தர முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான வாசகம். உலகத்தில் பெரும் பணக்காரர்களில் ராக்ஃபெல்லர்னு முந்தி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன ஒரு அழகான வரி பாருங்க, பணம் அதிகமாக அதிகமாக நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். அது உண்மைதான். எவ்வளோ பணம் இருந்தாலும் நம்ம தான் அதை பாதுகாக்கணும். ஆனால் அது நம்மளை பாதுகாக்கும்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பணம் சேர சேர நாம் தான் அதை வச்சு பாதுகாக்கணும். ஆனால் அதை நீங்கள் பிறரை பாதுகாப்பதற்காக கொடுத்து விட்டால் நிச்சயம் உங்கள் பாதுகாப்பு உறுதியாக்கப்படுகிறது அப்படிங்கிறார். நம்மகிட்ட இருக்கிற செல்வம் மற்றவர்களுடைய மனதை, வயிற்றை, ஆரோக்கியத்தை, எதிர்காலத்தை ஊன்றுகோலாக இருந்து காப்பாற்றும் என்கிற அளவிற்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட்டால் நிச்சயம் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய மன நிறைவு அனைத்திற்கும் அது உத்தரவாதம் தரும் அப்படிங்கிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அப்படின்றது நம்ம பெரியவர் திருவள்ளுவர் சொல்கிறது. உங்கள் பணம் பத்திரமா இருக்கணுமா, அதை பசிச்சவங்க வயிறு இருக்கு பாரு, அங்கே வெய்யா, அதுதான் உன் பணம் பத்திரமா இருக்கக்கூடிய சேஃப்டி லாக்கர் அப்படிங்கிறார். பெற்றான் பொருள் வைப்புழி, உங்கள் பணத்தை அது பத்திரமாக பாதுகாக்கும் அப்படின்னு அது ஒரு குறியீடு மாதிரி வள்ளுவ பேராசான் பேசுகிறான். ஒரு ராஜா படையெடுத்து இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறான். வழியில் ஒரு பெரிய காடு, இந்த காட்டை கடந்து தான் போகணும். கடந்து போகிற பொழுது பகல் பொழுதும் கடந்து போய் விடுகிறது. இரவு அங்கங்கே கூடாரம் அடித்து தங்குகிறார்கள். அப்போ காடு தானே, தொலைவில் ஒரு மரத்தடியில் யாரோ ஒரு துறவி ஒருத்தர் கண்ணை மூடி தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் இரவு நேரம் குளிர் தாங்கலை. இவங்கெல்லாம் நெருப்பு கதகதப்புக்காக நெருப்பு மூட்டி நல்லா அப்படி குளிர் காஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த பெரிய ஒரு பாவம் மரத்தடியில் அவர் குளிர் நடுங்குகிறது. ஆனாலும் கண்மூடி தவம் செய்கிறார். இந்த அரசன் இதை பார்த்தான். பார்த்து விட்டு ஒரு போர்வை ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, பாவம் பெரியவருக்கு குளிர் தாங்கலையே அப்படின்னு கிட்டக்க போய் அவர் மேலே அதை போர்த்துகிறான். அப்படி போர்த்தியவுடன் அந்த தவம் செய்து கொண்டு இருக்கிற பெரியவர் கண் திறந்து பார்க்கிறார். எதிர்த்தாப்புல அரசன் நின்று கொண்டு இருக்கிறான். அவன் கையெடுத்து வணங்கி, ஐயா, இந்த உங்கள் உடம்பு குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்ததுங்க, அதனால தான் பார்த்தேன், இதை உங்களுக்கு போத்திட்டு போகலாமேன்னு வந்தங்க அப்படிங்கிறான். அவர் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குப்பா, அருமையாக இருக்குது, ஆனால் இதை யாராவது ஒரு ஏழைக்கு நீ கொடுக்கலாமே, எனக்கு எதுக்கு அப்படின்னார். இதை கேட்டு ராஜா சிரிக்கிறான். நீ சிரிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நான் என்னப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறார். கனிவாக தான் கேட்குறார். அவன் சொன்னான், ஐயா, உங்கள்கிட்ட இடுப்பில் ஒரே ஒரு ஆடை தான் இருக்குது, இரவு நேரம் தங்கிறதுக்குன்னு உங்களுக்கு வீடு கூடாரம் எதுவுமே இல்லை, உங்கள் வயிற்றை பார்த்தாலே அப்படியே ஒட்டி உலர்ந்து இருக்குது, நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னு தெரியல, அதனால் நீங்கள் தாங்க ஏழை, அதனால தான் உங்களுக்கு போத்தின, நீங்கள் போய் ஒரு ஏழைக்கு போத்தலாமே அப்படின்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குதுங்க, அதான் சிரித்தேன் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைப்பா, இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னாரு. நான் படையெடுத்து போகிறேன்னு. அப்படியா, அப்போ ஏழைக்கு போத்தணும் அப்படின்னா நீ வேறு எந்த ஏழையும் தேடி போவேணாம்ப்பா,
நீ தான் பரம ஏழை, நீ என்னை விட ஏழை, இந்தா இதை நீயே போத்திக்க அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்தார். இப்போ ராஜாவுக்கு கொஞ்சம் நம்ம வார்த்தையில் சொன்னால் டென்ஷன் ஆயிட்டான். இவர் ஒரு சாமியார் பாவம் குளிரில் நடுங்கிறாரேன்னு மதித்து நான் என் வேலையை விட்டு அங்கேருந்து ஒரு போர்வையை கொண்டு வந்து இவருக்கு போட்டால் இவர் என்னையே கிண்டல் அடிக்கிறாரா, என்னை பார்த்து ஏழைன்னு இவர் சொல்கிறாரா அப்படின்னு இந்த ராஜாவுக்குள்ளே அவனுக்கே உரிய ஒரு ராஜச குணம், கோபம் கொஞ்சம் மேல் எழும்புகிறது. ஏன்னா என்னை பார்த்து ஏழைன்றீங்க, அதுவும் உங்களோட ஒப்பிட்டு காட்டில் ஒரு மரத்தடியில் தன்னந்தனியாக ஒரு சிங்கம் புலி வந்து தின்னுட்டு போனால் கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட நீங்கள் பிரம்மாண்டமான மாட மாளிகை கூட கோபுரங்களிலே வசித்து கொண்டு நான் ஆணையிட்டால் அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு 1000 பேர் காத்து கொண்டிருக்கிற வேலைக்காரர்களோடு பஞ்சபட்ச பரமான்னம் சாப்பிட்டு கொண்டு படுவசதியாக இருக்கிற என்னை பார்த்து பரம ஏழை என்று பேசுகிறீர்களே, இதை கேட்கிற பொழுது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, ஆங்காரமாகவும் இருக்கிறது, துறவியாயிற்றே என்று பார்க்கிறேன் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைப்பா கோவப்படாத, நீ தான் ஏழை, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ படையெடுத்து போகிறேன்னு சொன்னல, எதுக்காக போகிற அப்படின்னு கேட்டான். போவதற்குத்தான், அந்த நாடு நம்ம நாடாகவும், சண்டையில் நாங்கள் ஜெயிப்போம், பார்த்தீங்கல்ல எவ்வளவு படை வீரர்கள் நமக்குன்னு இருக்கிறாங்க, போகிற இடத்துல படையெடுத்து அந்த நாடு நம்முடையதாகும், அந்த அரசன் எனக்கு அடிமையாவான், அந்த நாட்டினுடைய சொத்து எல்லாம் என்னுடைய சொத்தாக மாறும், அந்த நாட்டிலே இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு அஞ்சி நடப்பார்கள். அப்போ இது வரைக்கும் உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லையா, என்னவோ இருக்குது அப்படின்னு, ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லையா, நான் எங்கிட்ட ஏகப்பட்டது இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு போகிற, நான் இன்னும் சேர்த்து கொள்ளத்தான். இப்போ படையெடுத்து இவனை ஜெயிச்சிட்ட அப்படின்னா அதுக்கு பிறகு இனிமேல் வாழ்க்கையில் நீ எங்கேயுமே படையெடுத்து போக மாட்ட இல்லை. அது அப்படி பின்ன இன்னும் படையெடுத்து போவாய், இன்னும் செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படுவாய், அதற்கு பிறகும் நாடுகளை சேர்த்து கொள்வாய். வாழ்நாள் முழுவதும் நாடுகளை சேர்ப்பதும் செல்வத்தை சேர்ப்பதும் தனக்கென்ற அடிமைகளை சேர்ப்பதும் அந்தஸ்தை சேர்த்து கொள்வதுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அரசனே தெரிந்து கொள், பணம் இல்லாதவன் தான் ஏழை என்று இல்லை, எவ்வளவு சேர்ந்தாலும் இது எனக்கு போதும் என்கிற திருப்தி இல்லாதவன் தான் பரம ஏழை. ஏற்கனவே உனக்கு செல்வம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆள் படை அம்பு இருக்கிறது, அத்தனை இருந்தும் கூட இன்னும் 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 என்று வாழ்நாள் முழுவதும் படையெடுத்து போய் ஆயிரக்கணக்கான வீரர்களை பலியிட்டு அதற்கு பிறகு நீ சேர்க்கிற செல்வம் உனக்கு திருப்தி தரும் என்று நினைக்கிறாயே, ஒரு நாளும் உனக்கு திருப்தி தராது. காரணம், உண்மையான செல்வந்தன் யார் என்றால் இருப்பது போதும் என்று நிறைவு காண்பவன், இருப்பதை பத்திரமாக வைத்து கொள்ளுகிறவன், அதை பிறருக்கு என்று பயன்படுத்துகிறவன், இவன்தான் உண்மையான செல்வந்தன். அப்படி பார்த்தால் இந்த போர்வையும் உனக்குத்தானே போர்த்த வேண்டும் அப்படின்னு அந்த துறவி ஒரு வாசகம் பேசுகிறார். அதை கேட்டு மன்னன் அப்படியே கண்களில் கண்ணீர் பெருக கையெடுத்து வணங்கி திரும்புகிறான். நான் படையெடுக்கப் போவது இல்லை, போதும் அப்படின்னு மனசு மாறி அந்த மன்னன் திரும்புகிறான். இப்போ அந்த துறவி தான் இருந்த இடத்தை விட்டு எழுந்து அந்த மன்னன் கிட்டக்க வந்து, உலகத்தின் பெரும் செல்வந்தன் என் கண்முன்னே நிற்கிறான், அவனை பார்த்து போகலாம் என்று வந்தேன்னாரான். என்னங்க என்னதான் ஏழைன்னு சொன்னீங்க, இப்போ பெரும் செல்வந்தன்னு சொல்கிறீங்களே, போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து, அந்த பொன் செய்கிற மருந்து இப்பொழுது உங்கள்கிட்ட போதும் போதும் என்கிற அளவில் இருக்கிறதுன்னா நீ தான்ப்பா செல்வந்தன் அப்படின்னு அந்த துறவி வாழ்த்தி விட்டு போனார்னு அந்த கதை முடிகிறது. உண்மையான செல்வம் பிறருக்கு என்று தரப்படுகிற பொழுதும் இருப்பதிலே நிறைவு காணப்படுகிற பொழுதும் அந்த மனம்தான் செல்வம். தமிழன் சும்மாவா சொன்னான், போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து என்று. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.